ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 12ஆம் நாள், தமிழ் மாதம் கார்த்திகையுடைய 26ஆம் நாள், கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வருது. ஸோ ஐஸ்வர்யம் பெருக கார்த்திகை வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான பூஜை வீட்டில் செய்யணும். அது என்ன பூஜை, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைய கார்த்திகை வெள்ளிக்கிழமை தேய்பிரையுடைய அஷ்டமியும் வருது. அந்த அஷ்டமியில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறதுக்கேற்ப அஷ்டமி பரிகாரமும் செய்து கொள்ளலாம். சரி, இப்போ ஐஸ்வர்யம் பிறகு கார்த்திகை வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பூஜையை பார்க்கலாமா? வாங்க. வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர பகவானுக்குரிய கிழமையாக திகழ்கிறது. சுக்கிர பகவானுக்குரிய அதிதேவதையாக மகாலட்சுமி தாயார் திகழ்கிறாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது நம்மளுடைய செல்வ செழிப்பை அதிகரிக்கும் என்று கூறப்படுது. அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது அதீத சக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது. மெயினும் கார்த்திகை மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை நாள். ஸோ நாளை நாள் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அஷ்டம திதியோடு சேர்ந்து வருகிறது என்பது கூடுதல் விசேஷமான ஒன்று. ஸோ நாளை நாளில் மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் வழிபட்டால் வறுமை நிலங்கிறது முற்றிலும் நீங்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதுக்காக ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக பயன் பெறுங்க. சரி, கார்த்திகை வெள்ளிக்கிழமை நாளை நாள் கடைசியாக பூஜை எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாமா? வாங்க. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது எந்த அளவிற்கு விசேஷமோ அதைவிட பல மடங்கு விசேஷமான நாளாக தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது திகழ்கிறது. பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயமாக திகழக்கூடிய திருப்பதியில் கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையில் நெல்லி மரத்திற்கு பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இன்றளவு இருந்து வருகிறது. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் வீற்றிருக்கிறார்கள் என்று இருக்கு. ஸோ எந்த ஒரு வீட்டில் நெல்லி மரம் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது என்று கூறப்படுது. ஸோ திருப்பதியில் செய்யக்கூடிய இந்த பூஜையை வனபோஜம் என்று கூறப்படும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை நெல்லிக்கனி தீபம் ஏற்றி கனகரத சோத்திரம் சொல்லி வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வறுமை நிலை நீங்கும் என்று கூறப்படுது. இந்த தீபத்தை சிவன் ஆலயத்திலேயே ஏற்றலாம், பெருமாள் ஆலயத்திலே ஏற்றலாம், அல்லது வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாகவும் ஏற்றலாம். ஸோ வெள்ளிக்கிழமை நாளை நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள் இருக்கக்கூடிய சுக்கிரஹோரையில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். எப்பொழுதும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை அனைத்தையும் நிறைவு செய்த பிறகு 21 நெல்லிக்கனிகளை எடுத்து மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்து விட்டு பூத்திரி போட்டு தயார் செய்து வைத்து கொள்ளுங்க. பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை வைத்து கனகரத சோஸ்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் கூறி முடித்த பிறகு ஒவ்வொரு தீபமாக ஏற்ற வேண்டும். கனகரத சோஸ்திரம் நிறைவடைந்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த முறையில் கார்த்திகை மாத கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் மாறி செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு வாழ்வீர்கள் என்று கூறப்படுகிறது. ஸோ இதை மறக்காமல் செய்யுங்க. வீட்டில் ஒருவேளை நெல்லி மரம் வைத்திருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கார்த்திகை வெள்ளிக்கிழமை நாளினால் நெல்லி மரத்திற்கு மஞ்சளும் குங்குமமும் வைத்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருடைய போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. அதில் குறிப்பாக வில் வேலைகளால் அர்ச்சனை செய்வது கூடுதல் பலனை தரும். வில் வெள்ளைகளால் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? வில்வ இலையதான் அப்படி சொன்னேன். வில்ல எல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பானது. அதில் அர்ச்சனை செய்வது கூடுதல் பலனை தரும். விநாயகருக்கு என்று தனியாக அர்ச்சனை செய்துவிட்டு பிறகு நெல்லி மரத்துக்கு தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. இது நெல்லி மரம் இருக்கக்கூடிய வீட்டில் சொல்கிறேன். நெல்லி மரம் வீட்டில் இல்லாதவங்க நான் சொன்ன அந்த நார்மலான விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க.
தீபத்திற்கு பெயர் போட கார்த்திகை மாதத்தில் இந்த முறையில் கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை நிலை முற்றிலும் நீங்குவதோடு வறுமை என்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு வாழ்வீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். அதே போல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நாளை நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். பாராட்டு புகழும் சேர்ந்து வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் மனக்கசப்பை கொடுக்கும். பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் எல்லாம் வெற்றி பாதையை தேடி கொடுக்கும். ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்தனைகள் மேலோங்கும். வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நேரத்தை வீணடிக்கக்கூடாது. மனதை அலைப்பாய விடக்கூடாது. நாளைக்கான வேலையை சோம்பேறித்தனம் இல்லாமல் நாளையே முடிப்பது நல்லது. அப்புறம் மிதுனம் ராசி. மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்வீங்க. புது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு நாளை நாள் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கு. ஏதாவது ஒரு வகையில் பரிசு பொருளாக கிடைக்கலாம் அல்லது நல்லதொரு வாய்ப்பு உங்கள் கையை வந்து சேரலாம். ரொம்ப கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். இரவின் மீது பாரத்தை போட்டு கடமையிலிருந்து தவறாமல் நடந்து கொள்வது தான் வேலை. அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். புது முடிவுகள் எடுக்கும்போது அவசரம் வேண்டாம். தெரியாத விஷயங்களை கால வைக்காதீங்க. தெரியாத புது மனிதர்களையும் நம்பாதீங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாள் பிரிந்த உறவுகளோடு ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. டென்ஷன்கள் குறையக்கூடிய நாள். சுப செலவுகள் ஏற்படும். நீண்ட தூர பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. வேலை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். சுப செலவு ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரை நாளை நாள் தனலாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வார கடன் வசூலாகும். கடன் சுமை தீரும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை மீட்பதற்கு உண்டான யோகம் உங்களை தேடி வரும். வேலை வியாபாரத்தில் நினைத்ததை விட நல்ல முன்னேற்றம் நாளை நாள் இருக்கும். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை சுகபோக வாழ்க்கை இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் தெளிவாக இருக்கும். குழப்பங்கள் நீங்கும். இறை நம்பிக்கை வெளிப்படக்கூடிய நாள். கடன் சுமை குறையும். வார கடன் வசூலாகும். இரவு நல்ல தூக்கம் கூட கிடைக்கும். அப்புறம் மகர ராசி. மகர ராசி பொறுத்தவரை நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். எதிரி தொல்லை நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனம் இருக்கணும். வங்கி கடன் முயற்சி செய்யுங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுத்த வரைக்கும் நாளை நாள் எல்லாத்துக்குமே பொறுமை தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய விடாமல் தடுக்க 4 பேர் இருப்பாங்க. எதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கவனமாக இருங்க. 3வது நபரை முழுதாக நம்பாதீங்க. சொந்த விஷயங்களை கூட வெளியில் பேசாதீங்க. அப்புறம் மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை நாளை நாள் பெயர் புகழ் உயரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலைமை சீராகும். வீட்டுக்கு தேவையான பொன்பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சுப செலவு உண்டாகும். இறை வழிபாடு மனதிற்கு நிம்மதியை தரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறை வழிபாடு நாளை நாள் செய்யுங்க. ஸோ உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டது. ஸோ குறிப்பிடப்பட்டிருக்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள்.